தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. அமெரிக்கா ஆக்ரோஷமாக தாக்குதல் நடத்தும் ஏமனில் நடப்பது என்ன? ஹூதிகளை அமெரிக்கா குறிவைப்பது ஏன் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அமெரிக்க போர்க்கப்பலிலிருந்து சீறிப்பாயும் ஏவுகணைகள் எல்லாம் ஏமனை துளைக்கிறது. மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க போர்க்கப்பலிலிருந்து சீறிப்பாயும் விமானங்கள் ஏமன் மீது குண்டுமழை பொழிகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவுப்படி ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நகரங்களில் தாக்குதல் நடக்கிறது. ஹவுதி தீவிரவாதிகளே, உங்களுக்கான நேரம் முடிந்துவிட்டது, ஹெல் வில் ரெயின் டவுன், அதாவது நரகம் பொழியும் என ஹவுதிகளை எச்சரித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப். அமெரிக்கா குறிவைத்திருக்கும் ஹவுதிகள் ஏமனில் 2014ஆம் ஆண்டு அரசுக்கு எதிரான கிளர்ச்சியில் தலைநகர் சனாவை கைப்பற்றினர். இப்போதும் நாட்டின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்துகிறார்கள். பேரழிவு போரை எதிர்கொண்ட ஏமனில் சர்வதேச அரசுகள் அங்கீகரிக்கும் அதிபர் ரஷாத் அல் அலிமி படைகள் வசமும் குறிப்பிடத்தக்க பகுதிகள் உள்ளன. அல் கொய்தா ஆதரவு பெற்ற அன்சார் அல் ஷரியா இயக்கமும் சில பகுதிகளை கட்டுப்படுத்துகிறது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி குழு ஷியா இஸ்லாமிய அரசியல் மற்றும் ஆயுதம் ஏந்திய அமைப்பாக செயல்படுகிறது. ஏடன் வளைகுடாவில் பலத்தை காட்டும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் ஆயுதங்களை வழங்குவதாக மேற்கத்திய நாடுகள் தெரிவிக்கின்றன. 2023 அக்டோபரில் இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. அப்போது ஏமனிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கியது ஹவுதி குழு. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக போரில் குதித்த ஹவுதி குழு சர்வதேச வர்த்தகத்தை நிர்மூலமாக்கும் பணியை தொடங்கியது. ஏடன் வளைகுடாவில் வர்த்தக கப்பல்களை தாக்கியது. உலக சரக்கு கப்பல் போக்குவரத்தில் முக்கிய பகுதியாக இருக்கிறது ஏடன் வளைகுடா. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் மிக விரைவாக இணைக்கும் சூயஸ் கால்வாய் வழியாக கப்பல் போக்குவரத்து பெரும் பாதிப்பை எதிர்கொண்டது. செங்கடலை ஏடன் வளைகுடாவுடன் இணைக்கும் பாப்பல் மண்டப் ஜலசந்தியில் போக்குவரத்து முடங்கியது. ஹவுதிகள் தாக்கல் அச்சம் காரணமாக கப்பல் நிறுவனங்கள் எல்லாம் ஏடன் வளைகுடாவை தவிர்த்தன. வர்த்தக கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி வர பெரும் பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டது. 2023 அக்டோபர் தொடங்கி அமெரிக்க போர்க்கப்பல்களை 174 முறையும் வர்த்தக கப்பல்கள் மீது 145 முறையும் ஹவுதி குழு தாக்கியிருப்பதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தெரிவிக்கிறது. 2024 மார்ச் மாதம் ஹவுதி தாக்குதலில் சிக்கிய ஆயில் டேங்கர் கப்பலில் இருந்தவர்களை இந்திய கடற்படை மீட்டது. ஹவுதிகளுக்கு எதிராக இஸ்ரேலும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்க படை தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அமெரிக்கா வீசிய குண்டு வெடித்ததால் பூகம்பம் ஏற்பட்டது போல் உணர்ந்ததாக ஏமன் மக்கள் ஊடகங்களில் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க படை ஏமனில் தாக்குதல் நடத்தியதை ட்ரம்ப் பார்வையிடும் காட்சியை வெளியிட்டுள்ளது வெள்ளை மாளிகை. உலகளாவிய வர்த்தகம் மற்றும் அமெரிக்க சொத்துக்களை பாதுகாக்க இந்த தாக்குதல் அவசியம் என கூறியிருக்கும் ட்ரம்ப் எந்த தீவிரவாத சக்தியாலும் அமெரிக்க வர்த்தகம் மற்றும் போர்க்கப்பல்கள் உலகம் முழுவதும் தடையின்றி பயணம் செய்வதை நிறுத்த முடியாது எனவும் கூறியிருக்கிறார். ஹவுதி தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார் ட்ரம்ப். காசாவுக்கு உதவி பொருட்களை நிறுத்திய இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதி எச்சரிக்கை விடுத்த வேளையில் அமெரிக்காவின் இந்த தாக்குதல் அரங்கேறியிருக்கிறது. அமெரிக்கா அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக கண்டனம் தெரிவிக்கும் ஹவுதி குழு அமெரிக்காவுக்கு பதிலடி இருக்கும் என எச்சரிக்கிறது. எங்கள் கப்பலை தாக்கும் வரையில் உங்கள் மீதான தாக்குதல் தொடரும் என சபதம் போட்டிருக்கிறது அமெரிக்கா. அதன்படி ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதிகளில் 2வது நாளாக தாக்குதலை தொடர்ந்தது அமெரிக்கா. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் ஹவுதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹவுதி
ஹூதி தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா சொல்கிறது. இன்னும் சில வாரங்களுக்கு ஏமனில் தாக்குதலை தொடர அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு வட்டார தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா போரை தொடங்குகிறதா? ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற மற்றொரு இயக்கமான ஹவுதி குழுவையும் சிதைக்க அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கும் குறியா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.